மறுபடியும் கனமழையானது பல மாவட்டங்கள்ல அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை நாளுக்கு நாள் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, கடந்த சில நாட்களாக நிறைய இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை தீவிரமானது. அதுல ஒரு சில மாவட்டங்கள்லாம் கன முதல் மிக கனமழையானது பெய்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். நீலகிரி மாவட்டம், கோவை மாவட்டங்கள் என பல இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு மேலாக மிக கனமழை முதல் அதி கனமழையானது கொட்டி தீர்த்தது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் மட்டும் அந்த கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக எதிர்பாருங்க. வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாகி இருக்கிறது. நம்ம ஏற்கனவே இதை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரை இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக எதிர்பாருங்க. சில சமயங்களில் மிதமானதுலேருந்து கனமழை இருக்கும், சில சமயங்களில் லேசான மழை மட்டும் பதிவாகும். ஆனால் நம்ம கடலோர மாவட்டங்களில் அதி கனமழை மற்றும் மிக கனமழை பதிவாக வாய்ப்புகள் நிச்சயமா கிடையாது. தரைக்காற்று கணிசமாக அதிகரிக்கும். குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் தரைக்காற்றுடைய வேகம் பொறுத்தவரை 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகம் வரை ஒரு சில இடங்களில் அந்த தரைக்காற்றுடைய வேகம் அதிகரிக்கும். திருவள்ளூர் மாவட்டம், குறிப்பாக திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள்லாம் கணிசமாக மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ அந்த தரைக்காற்று அதிகரிக்க நம்ம பார்க்க முடியும். ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் கனமழையாகவும் பதிவாகும். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு மழை வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டம், சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மழை பகுதியாகவே மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க. குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் மிதமான மழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. சில இடங்கள்ல நமக்கு மிதமான மழை பெய்தாலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகும். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விட்டு பரவலாக மழை இருக்கு. அதுக்கப்புறம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக மட்டுமே காணப்படும். தென் மாவட்டங்களிலும் அதே போலதான், அதிக அளவில் நமக்கு மழை எதுவும் கிடையாது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில இடங்களில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழையாக பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீலகிரி மற்றும் கோவையில கனமழை தீவிரமாகவும், தேனி, தென்காசியில விட்டு மிதமானது முதல் கனமழையும், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மிதமான மழை மட்டும் தொடரும். அணை பகுதிகளில் நீர்வரத்து அதிகரிக்கும். காரணம், நமக்கு கேரளா பகுதிகளில் அதிக அளவில் நமக்கு மழை பெய்து வருகிறது. அதே சமயங்களில் கர்நாடக மாநிலங்களிலும் பெய்து வரக்கூடிய அதி கனமழை முதல் அதீத கனமழை காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் இனி வரும் நாட்களில் அதிகரிக்கக்கூடும். பல அணைகள் நிரம்பி கொண்டிருக்கிறது. அதனால தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக அதிகரிச்சிருக்குங்க. அடுத்ததாக நம்ம தமிழ்நாடு முழுவதுமாகவே மழை தீவிரமாகுமா அப்படின்னா பகுதியாக தான் இருக்கும். ஒரே நாள்ல 38 மாவட்டத்திற்கும் மழை வந்துடணும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் மழை பகுதியாக பதிவாகும். இன்றைக்கு சரிவர மழை இல்லாத இடங்களுக்கு நாளைய தினங்கள்ல பரவலாக நமக்கு மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் எங்க கரையை கடக்கும் அப்படின்னா, ஒரிசா கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பூரி அப்படிங்கிற பகுதிகளில் தான் இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நமக்கு ஒரிசா கடலோர பகுதிகளில் பலத்த காடுடன் கூடிய மிக கனமழை முதல் அதி கனமழையும், தெலுங்கானா, வடக்கு ஆந்திரா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். ஏன்னா அங்கெல்லாம் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தாழ்வு பகுதி கரையை கடக்கிறதுனால அந்த பகுதிகள் முழுவதுமாகவே வெள்ளக்காடாகும். ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு மிதமானதுல இருந்து கனமழை மட்டுமே பதிவாகக்கூடும். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து